Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்திய கடவுள் புதியதொரு நாளினை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் இந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் சுமந்தவர்களாக, அவரின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற நபர்களாக நம் வாழ்வை அமைத்து கொள்ள ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டி இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு
நீர் பாதுகாப்பை அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதல்களையும் முறியடித்து உமது ஆசையின் அருளை உண்மையுடன் காத்து கொள்வார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தப்பித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு நான் செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு நான் செய்வேன்? ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர்
மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்பிற்கு உரியது. அவரது பார்வையில் மிக மதிப்பிற்கு உரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு நான் செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு நான் செய்வேன். ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வதரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 60 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா? அப்படியானால் மானிடமகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவி, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில்
உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வார்த்தையும் வாழ்வும் என்ற சிந்தனையின் கீழ் இன்றைய இறை வார்த்தையை சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற போது இயேசுவோடு உடன் பயணித்த இயேசுவின் சீடர்கள் எந்த அளவிற்கு இயேசுவை ஆழமாக உணர்ந்திருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு பலரும் இயேசுவை விட்டு விலகிச் சென்றபோது, நீங்களும் என்னை விட்டு போக நினைக்கிறீர்களா என்ற கேள்வியை இயேசு எழுப்பிய போது சீமோன் பேதுரு, யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி இயேசுவின் வார்த்தைகளின் மீது தான் கொண்டிருந்த ஆழமான பற்றுறுதியை வெளிப்படுத்துவதை நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தி வாசகத்தின் பின்னணியோடு நமது வாழ்வில் இந்த இறை வார்த்தை எப்படி செயலாக்கப்படுத்தப்படுகிறது என சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடந்து வந்த வாழ்வை திருப்பி பார்க்கிற போது, நான் சிறுவனாக இருந்தபோது நான் தங்கி படித்து கொண்டிருந்த விடுதியில் ஒவ்வொரு நாளும் அருள் சகோதரிகள் விவிலியத்தை கையில் ஏந்தி இறை வார்த்தையை வாசிப்பார்கள். பல நேரங்களில் கதை கேட்பது போல அவர்கள் வாசித்தவதை கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறோம். பல நேரங்களில் தேவைக்கு ஏற்றார் போல கதை சொல்வதற்கு இந்த இறை வார்த்தையை பயன்படுத்த துவங்கினோம். காலம் செல்ல 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 மறைக்கல்வி மாணவர்களாக இருந்தபோது பலவிதமான போட்டிகள் முன்னெடுக்கப்பட்ட போதெல்லாம் மனப்பாடம் செய்து பரிசை பெற்றுக்கொள்வதற்காக இந்த இறை வார்த்தையை இதயத்தில் இருத்த துவங்கினோம். இன்னும் காலம் செல்ல செல்ல இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தி மேற்கோள்கள் காண்பித்து பல இடங்களில் பேசுவதற்கு இதனை பயன்படுத்த துவங்கினோம். தேவைக்கு ஏற்றாற்போல தேவைப்படுகின்ற இடத்தில் தேவையான இறை வார்த்தைகளை மட்டும் சொல்லி நகருகின்ற ஒரு போக்காக வாழ்வு மாறியது. காலம் செல்ல 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 இந்த இறைவனுடைய வார்த்தைகளின் மீது இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கை வர, ஏன் ஆண்டவர் இவ்வார்த்தைகளை உதிர்க்கின்றார், இந்த வார்த்தைகளின் பின்னணி என்ன, எதற்காக இயேசு அழைக்கின்றார் என்ற கேள்விகள் இதயத்தில் எழுகின்ற போதெல்லாம் விளக்கம் தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலரிடத்தில் இயேசுவின் வார்த்தைகளை கேள்விகளாக எடுத்துரைத்து பதில்களை தேடியது உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் இதயத்திற்குள் நுழைந்த இந்த இறை வார்த்தை வாழ்வை மாற்றி போடும் வகையில் இறைவன் இயேசுவினுடைய பணியை செய்வதற்கான ஒரு அழைப்பை கொடுத்ததாகவே உணர்கிறேன். சிறுவனாக பீடத்தின் அருகில் அமர்ந்து பீடச் சிறுவனாக இருந்து குருவுக்கு உதவிகளை செய்து கொண்டிருந்த நாட்களில் எல்லாம் இந்த குருவை போல நாமும் அங்கி அணிய வேண்டும், இவரை போல நாமும் நிற்க வேண்டும், இவரை போல நாமும் பேச வேண்டும் என்றெல்லாம் எண்ணியது உண்டு. இந்த எண்ணங்களுக்கின் அடிப்படை என்ன என்று சிந்திக்கிற போது, யாரோ ஒருவர் வழியாக ஏதோ ஒரு தேவையின் நிமித்தமாக இதயத்தில் குடிகொண்ட இயேசுவின் வார்த்தைகள் வாழ்வை மாற்றி போட்டது என்பதுதான் முற்றிலுமான உண்மை. இந்த இயேசுவின் வார்த்தைகள் இதயத்தில் இருக்க, இந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவனாக, இந்த இயேசுவின் வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள குருமடத்தை நோக்கி சென்று பயிற்சிகள் பல பெற்று இன்று குருவாக உங்கள் முன்னிலையில் நிற்கின்றேன் என்றால், அன்று துவக்கத்தில் கதையாக எங்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்ட அந்த இயேசுவின் வார்த்தைகள் இதயத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு என்றுதான் நான் எண்ணுகிறேன். இயல்பாக ஒரு கேள்வி எழலாம், உங்களோடு இருந்தவர்கள் பலர் நீங்கள் ஒருவர் குருவாகி இருக்கிறீர்கள், அப்போ மற்றவர்களுக்கு இந்த இறை வார்த்தை தாக்கத்தை தரவில்லையா என்ற கேள்வி எழலாம். வார்த்தைகள் ஒன்றுதான், அதை எவர் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பது மாறுபடுகிறது. அதன் அடிப்படையில் இயேசுவின் வார்த்தைகள் எனக்குள் கொடுத்த மாற்றம் இன்னொருவருக்கு இன்னொரு விதத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இயேசுவின் வார்த்தைகளை கேட்டது பலர். கேட்டவர்கள் அனைவருமே இந்த இயேசுவை பின்பற்றி வரவில்லை. கேட்டவர்களுள் சிலர் இனி இவரோடு இருத்தல் ஆகாது என்று சொல்லி தங்களை அந்நியப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் சிலர் இயேசுவோடு இருந்தார்கள். நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்று இயேசு கேள்வியை எழுப்பிய போது கூட, யாரிடம் செல்வோம், நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லி
இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் நமது வாழ்வில் யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு தேவையின் நிமித்தமாக இயேசுவின் வார்த்தை நமக்குள் குடிகொண்டிருக்கின்ற இந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு நாம் நமது வாழ்வு மூலமாக எப்படி செயல் வடிவம் தருகிறோம் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற அத்துணை பேரும், இயேசுவை பின்பற்றுகின்ற அத்துணை பேரும் சொல்லிக்கொள்வது உண்டு, அன்பு செய்யுங்கள், பகைவரை மன்னியுங்கள், யாரேனும் நமக்கு துன்பம் விளைவித்தால் அவருக்கு நன்மை செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இதே பாடத்தை தான் செயல் வடிவப்படுத்துகின்ற நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என கிடைக்கின்ற நேரங்களில், கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவர்கள் போல பேசுவது உண்டு. பேசுகின்ற வார்த்தை வாழ்வில் செயல் வடிவம் பெறுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிற போது, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற இந்த நவீன உலகத்தில் பல நேரங்களில் இந்த இயேசுவின் வார்த்தைகள் செயல் வடிவம் பெறுவதற்கு இயலாதது போன்ற ஒரு மாயை நம் முன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், நிராகரிப்புகள் வந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒவ்வொருவருமே இந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்த அழைக்கப்படுகின்றோம். 2000 ஆண்டுகளை கடந்தும் இயேசுவை நினைப்பதற்கான அடிப்படை காரணம், அவர் சொல்லியதை சொல்லிவிட்டு செல்லவில்லை. எதையெல்லாம் சொல்லினாரோ அதையெல்லாம் தன் வாழ்வில் பின்பற்றுகின்ற ஒரு மனிதனாக இயேசு இருந்தார். இந்த இயேசுவை போலத்தான் நீங்களும் நானும் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அனுதினமும் பல பணிகள் இருந்தாலும், பல பணிகளுக்கு மத்தியிலும் அமைதியில் அமர்ந்து இறைவனோடு உரையாடவும், இறை வார்த்தையை கையில் ஏந்தவும், நேரம் கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் அல்லது இதற்கென ஒரு நேரத்தை ஒதுக்கியாயினும் நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தைகளை வாசிக்கின்ற போதுதான் அவை இதயத்தில் இடம்பெறுகின்றன. இதயத்தில் இயேசுவின் வார்த்தைகள் இடம்பெறுகின்ற போதுதான் நாம் நமக்குள் உறைந்திருக்கின்ற தூய ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுக்க துவங்குகிறோம். இயேசு உயிர்த்து விண்ணகம் செல்லுவதற்கு முன்பாக, எப்போதும் உங்களோடு இருப்பதற்கு ஒரு துணையாளரை தருவேன், அவரே நன்மை தீமையை எடுத்துரைக்கும் தூய ஆவி என்று சொல்லி தூய ஆவியாரை நம்மீது ஒளிந்து சென்றார். இந்த ஆவியார் எங்கோ உறைந்திருப்பவர் அல்ல, நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உறைந்திருப்பவர். இந்த ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டுமாயின் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நம் கையில் எடுக்கப்பட வேண்டும். இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கின்ற போதெல்லாம் நம்முள் இருக்கின்ற அந்த தூய ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக நமது வாழ்வு மாறும். இந்த ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுக்கின்ற போது நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் எத்தனையோ இடர்பாடுகளும் இன்னல்களும் இருந்தாலும் கூட அத்துணைக்கு மத்தியிலும் இயேசுவுக்கு சான்று பகருகின்ற சீடர்களாக நீங்களும் நானும் இருக்க முடியும். தொடக்க காலத்தில் இயேசுவோடு உடன் பயணித்தவர்கள் எல்லாம் இயேசுவின் இறப்புக்கு பிறகாக என்ன செய்வதென தெரியாமல் அஞ்சி நடுங்கி பயந்து போய் இருந்தபோது தூய ஆவியானவரின் தூண்டுதலால் துணிச்சல் பெற்ற மனிதர்களாக இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமே தங்கள் வாழ்வின் இலக்கு, இதனால் துன்பம் வந்தாலும் அதை ஏற்க நாங்கள் துணிந்து விட்டோம் என்று சொல்லுகிற வகையில் தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டார்கள். இப்படி தூய ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுத்து இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி செயல்பட்டதன் விளைவு எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அப்படி 2 விதமான அற்புதங்கள் அவர்கள் செய்ததை நாம் வாசிக்க கேட்டோம். இறந்து போய்விட்டார் என்று கருதிய ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கின்ற வல்லமை சீடர்களிடத்தில் இருந்தது என்றால் அதற்கு அடிப்படை அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளின் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை, அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுத்ததன் விளைவு என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பல பணிகளுக்கு மத்தியில் பம்பரம் போல சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நமது வாழ்வில் நேரமில்லை என்று சொல்லிவிட்டு இறை வார்த்தையை ஒதுக்கி விடாமல் இதற்கென ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரின் வார்த்தையை அனுதினமும் கையில் ஏந்தி வாசிக்கவும், வாசித்த வார்த்தையை இதயத்தில் இருத்தி சிந்திக்கவும், சிந்தித்ததற்கு செயல் வடிவம் தருகின்ற நபர்களாக ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வை அமைத்து கொள்ளவும் இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். எத்தனையோ நன்மைகளை நமது வாழ்வில் செய்திருக்கின்ற இறைவனுக்காக
நாம் செய்கின்ற செயல் மிகப்பெரிய செயல் என்றால் அது அவரோடு ஒரு அரை மணி நேரமோ அல்லது அவரோடு அமர்ந்து உரையாடுவது மட்டுமே. நேரம் பார்க்காமல் இந்த இறைவன் முன்னிலையில் அமரவும் அவரோடு உரையாடவும் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற மனிதர்களாக இந்த இயேசுவை போலவே அவர் எப்படி இந்த சமூகத்தில் வாழ்ந்தபோது நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு சென்றாரோ அதை போல நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு நன்மை செய்கின்ற நபர்களாக இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்து கொண்டு நமது வாழ்வும் வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வகையில் நமது செயல்களை அமைத்து கொள்ள ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டி இப்பலியில் இணைந்து தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, உமது வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திக்கவும் உமது வார்த்தைகளை வாழ்வாக்கவும் எங்களுக்கு உமது ஆசியை தந்து இந்த நாள் முழுவதுமாக எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற அத்துணை நபர்களின் வாழ்வையும் ஆசிர்வதித்தருளும். அவர்களின் தேவைகளை உடனிருந்து கவனித்து கொள்ளும். அவர்களுக்கு முன்னெடுக்கின்ற எல்லாவிதமான முயற்சிகளிலும் நீர்தாமே உடனிருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைவன் அப்பரசத்தின் வாயிலாக நம் மத்தியில் எழுந்தருளி
நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இறைவனின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக அவரை பாடி புகழ்ந்து துதிப்போம். எந்நாளும் நம்மோடு உடனிருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற கடவுள் இந்த புதிய நாளை நமக்கு தந்து இந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்தவும் அவரின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி ஆழமாக சிந்திக்கவும் சிந்திக்கின்ற வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற நபர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள இந்த அழகிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் இந்த இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொண்டு மகிழ்வோடு வாழ இறைவனிடத்தில் அருள் வேண்டிடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.